ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதவுகளின் உலகம் எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் எபிசோட் 2 உங்களுக்கு தெளிவாக புரியும். போன எபிசோடோட கடைசி சீனில் பேட்ரியாக் அந்த ஊரோட தலைவர் நம்ம உள்ளே வந்த ஆட்கள் கிட்ட இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது ரொம்ப பசியோடு இருக்குது, அதோட எனக்கு ஒரு சவப்பெட்டியும் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துருப்பாரு. இவங்களும் வெளியே வந்துட்டு அவர் சவப்பெட்டி கேட்குறாருனா அந்த சவப்பெட்டிக்கும் அந்த சாவிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹூடி போட்ட பொண்ணு எந்த சாவி அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம கேட்குற பொண்ணு நம்ம அந்த சாவியை வச்சு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாவி கிடைக்கிறதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா, இவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுக்கணும்னு எதுவும் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக லிமிட் இருக்குது, நம்ம சாவறதுக்குள்ளே அதை எடுக்கணும், அந்த மான்ஸ்டர் நம்ம கொல்றதுக்குள்ளே அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் சொல்கிறா. அப்படின்னா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, வாங்க போய் நம்ம அந்த சவப்பட்டி சேரவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் எந்த மிருகமோ பறவையோ எதுவுமே உயிரோடு இல்லாததையும் கவனிக்கிறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற கொஞ்சம் மனுஷங்க மட்டும் தான் இருக்காங்க, மற்ற எல்லாத்தையுமே அந்த பேய் சாப்பிட்டுருச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது லிங் ருயின் கிட்ட சொல்கிறான், நேற்று அந்த பொம்பளை பேய் வந்துச்சுல அதோட ட்ரெஸ்ஸில் நிறைய அழுக்கப்பட்டுருந்துச்சு, அதை நீ கவனிச்சான்னு கேட்கும்போது ஏடா பொம்பளை பேயை கூட விட மாட்டியா, ஊத்து பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா இங்கே ரொம்ப பனி பெய்யுது, அந்த ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பட்டிருக்குன்னா அது ஏதோ குகையில் தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி போகிற வழியிலேயே அந்த வில்லேஜில் ஒரு வீடு இருக்கிறத கவனிக்கிறான். அந்த வீட்லேயும் ஒரு கிணறு இருக்குது. அவன் அந்த கிணறு பார்த்தோன்னே இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த கிணறு தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, எல்லா வீட்லையும் இந்த மாதிரி கிணறு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற பெரியவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த இடத்த காலி பண்ணு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாரு. அப்போ அங்கே வர ருயின் கிட்ட இவரும் ஊர் தலைவர் மாதிரியே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, நம்ம சவப்பட்டி செய்கிறவரே பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ருயின் சொல்கிறான், இந்த மாதிரி என்பிசி கேரக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நிறைய க்ளூஸ் கிடைக்கும், நம்ம கரெக்டாக பேசி அவங்ககிட்ட வந்து க்ளூஸ் வாங்கலாம், இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பெரியவர்கிட்ட போகிறான். என்னை அனுப்புனதே உங்கள் ஊர் தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் உங்கள் ஊர் தலைவர் எங்களை கூப்பிட்டுருக்காருன்னு லிங்க் சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவரும் எங்கள் ஊர் தலைவர் ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் மட்டும் இல்லைனா நாங்களாம் என்றைக்கும் செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம லிங்க் இருக்கால அவன் அந்த கிணத்தை நோட் பண்ணுறான், அதில் ஏதோ நகத்தை வச்சு பறந்த மாதிரி தடலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதோட ஏதோ பெரிய மிருகம் அட்டாக் பண்ண மாதிரி தடம் இருக்குது, அந்த கிணத்துல இருக்கிற யாரையோ தான் அந்த மிருகம் அட்டாக் பண்ணியிருக்கணும், அதோட இந்த கிணத்துல தண்ணி அடைக்கிறதுக்கான கயிறும் இல்லை, இந்த கிணறு எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் எதுவும் சொல்ல மாட்டேங்காரு. அப்போ நம்ம ருயின் சொல்கிறான், நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம், அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லவும் அந்த பெரியவர் எனக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லிங்கு ஏன் அந்த ஓனாயை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தயக்கமா அப்படின்னு கேட்கவும் அந்த பெரியவரும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ லிங்கு சொல்கிறான், நீங்கள் அதுக்கு பற்றிலாம் கவலையே படாதீங்க, ஆல்ரெடி அந்த ஓனாயை நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ருயின் வந்து ஆக்சுவலாக அதை கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம லிங்கு யார் கொண்டா என்னப்பா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப நன்றி, நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நன்றிலாம் தேவையில்லை, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லவும் அந்த பெரியவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த கிணறு இருக்குல்ல இதை தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம், ஓனாய் கூட்டம் எங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது இதில் நாங்கள் ஒளிஞ்சிக்கிடுவோம், இப்படி ஒளிஞ்சிக்கிறதுனால ஓனாய்ட்டு வந்து எங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. சரி இந்த கிணத்துல அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதுக்காக இந்த கிணறை எப்படி மூடி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம லிங்க் கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் இந்த கிணத்துல ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பேய் இருக்கா, பேய் இருந்தால் கிணத்த மண்ணை போட்டு ஒரே அடியாக மூடுங்க, இல்லைனா ஒரு பாம் வச்சு வெடிக்க வச்சுருங்க, அப்படின்னா அந்த பேய் ஒழியாது, இதுக்குள்ளேருந்து வராதில்ல அப்படின்னு சொல்லும்போது நானும் அதை யோசித்தேன். ஆனால் இந்த ஊர்லேயே அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, ரொம்ப தைரியசாலிங்க, அவங்க இந்த கிணத்த மூடலான்னு சொல்லி யோசித்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க, அதனால் இந்த கிணத்த மூடுற ஆசையை நான் அன்னையோட கை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் சொல்லவும் ருயினும் தனக்குள்ளேயே 2 பேரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போகிற வழியில் நம்ம ருயின் லிங்க் கிட்ட இந்த என்பிசி கேரக்டர் கிட்டலாம் நீ ரொம்ப அன்பாக நடந்துக்கிடாத, அவங்கள அடித்து கூட உனக்கு வேணுங்கிற தகவலை நீ வாங்கிக்கோ, அதோட இந்த கிணத்தை பற்றி நம்ம விசாரித்ததையும் யாருக்கிட்டையுமே சொல்லாத, அப்படியே உனக்கு அந்த கிணறை செக் பண்ணணும்னு தோணுனா கூட நீ மட்டும் தனியாக போ, யாரையும் கூட்டு போவாதுன்னு சொல்லுவோம். லிங்க் வந்து அது எப்படி தனியாக போகிறது, எனக்கு பயமாக இருக்கும்ல, யாராவது கூட்டு போகிறதானே நல்லதுன்னு சொல்கிறான். அதுக்கு ருயின் இது வரைக்கும் ஏதாவது என்னால் உனக்கு ஆபத்து எதுவும் வந்திருக்கான்னு கேட்கவும் அவனும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறத கேளு, நான் மட்டும் தான் உனக்கு நல்லது நினைப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த சவப்பட்டி செய்கிறவரை பார்க்க போகிறாங்க. அவர் மலை மேலேருந்து நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டு வந்தால் தான் என்னால் சவப்பட்டி செய்ய முடியும்னு சொல்கிறாரு. எத்தனை மரம்னு எல்லோரும் கேட்கும்போது எனக்கு 3 மரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ருயின் நாங்கள் மரத்தை கொண்டு வந்தால் உனக்கு சவப்பட்டி செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறான். அதுக்கு அந்த சவப்பட்டி செய்வார், முதல்ல நீங்கள் மரத்தை கொண்டு வாங்கடா, அதுக்கப்புறமும் நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. இதை கேட்குற ருயினுக்கு கோவம் வந்துடுது. யோ பெருசு, யாருக்குனவே இங்கே பயங்கரமாக குளிருது, நீ வேறு வயசான ஆள், நாங்கள் மரத்தை கொண்டு வரக்குள்ள நீ செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட சவப்பட்டி செய்ய கேட்குறதுன்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நான் செத்துற மாட்டேன், நான் ரொம்ப டஃப்பான ஆளுன்னு அந்த சவப்பட்டி செய்வர் சொல்கிறாரு. உடனே ருயின் அங்கே இருக்கிற ஒரு கோடாளி எடுத்துகிட்டு நேராக அவர்கிட்ட போய் அவர் கழுத்தில் வைக்கிறான். டே என்னடா பண்ண போகிறேன்னு அவர் கேட்கும்போது நீ தான் ரொம்ப டஃப்பான ஆளாச்சே, உன் மண்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லவும் அந்த சவப்பட்டி செய்வர் பயந்துடுறாரு. நம்ம ருயினை விடலை, அப்படியே கோடலை வாங்கி வெட்ட போகும்போது 3 நாளில் நான் முடிச்சிடறேன்னு சொல்கிறாரு சவப்பட்டி செய்கிறவர். அதுக்கப்புறமா எல்லாருமே மரத்தை வெட்ட கிளம்புறாங்க. அப்போ ருயின் லிங்க் கிட்ட சொல்கிறான், இந்த ஊரில் மொத்தம் 3 மான்ஸ்டர் இருக்குது,
ஒன்று ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஓநாய், இன்னொன்று ஊருக்குள்ளே கிணத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை பேய், மூணாவதாக ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அது இந்த மக்களோட மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லேடி வராங்க. அவங்க மரம் வெட்ட போகிறவங்கள மடக்கி, நீங்கள் மரம் வெட்டவா போகிறீங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு, பாதை வேறு ரொம்ப வழுக்கும், பனி வேறு பெய்யுது, மரம் வேறு பெருசாக இருக்கும், அதனால் 3 பேராக சேர்ந்து மரத்தை தூக்கிட்டு வாங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அதை கேட்டுட்டு சரி உங்கள் ஐடியா நல்லா இருக்குது, நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை லிங்க்கும் ருயினும் தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் மரம் வெட்டுறதுக்கு மலைக்கு போகிறாங்க. லிங்கு மட்டும் வெட்டுறான், ருயின் சும்மாவே இருக்கான். ஏன்டா சும்மா இருக்க அப்படின்னு நம்ம லிங்கு கேட்டால் கூட எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அதே டைமில் அந்த பீஸா டெலிவரி பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்னால் இதுக்கு மேலே முடியாது, என் கை உடஞ்சிட்டுன்னு சொல்லவும் நம்ம முரட்டாள் லிங்கை தூக்க கூப்பிட்றாரு. ஆனால் ருயின் விட மாட்டான். ஏன்னா கையில் அடிப்பட்டது வலிக்குது, திடீர்னு நீ தான் என்னை தூக்கிட்டு போகணும், வேறு யாராவது அதை தூக்குவாங்கன்னு சொல்லவும் நம்ம ருயினும் லிங்கு உப்பு மூட்டை ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு மரத்தை தான் வெட்டியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் இவங்க வந்திருப்பாங்க. ஒரு மரத்தை மட்டும் தான் வெட்ட முடிஞ்சுது. அப்படியே எல்லாருமா மரத்தை தூக்கிட்டு வில்லேஜ் பக்கமாக போகிறாங்க. நைட் ஆயிடுது. நம்ம ருயினை தூக்கிட்டு வர லிங்கு, டே என்னடா திடீர்னு வெயிட் இல்லாமல் போயிட்டேன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறது ருயினே இல்லை, அது அந்த பேய். அந்த பேயை பார்த்த உடனே லிங்குக்கு அல்லு இல்லை, அடி ஆத்தி இரியப்போ வந்துச்சுன்னு சொல்லி அதை தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்த்தா ருயின் தூரத்துலேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு, என்னை தனியாக விட்டு போலான்னு பார்த்தியா அப்படின்னு பார்த்தா இவன் பயந்து நிற்கிறத பார்த்து அவனும் பார்க்க 2 பேருக்கு முன்னாடி அந்த பேய் முடியை விரிச்சு போட்டு பயங்கரமாக உட்காந்துருக்கு. இதே டைமில் மரத்தை தூக்கிட்டு போன அந்த 2 பேரில் ஒருத்தர் கீழே விட மரத்தை கீழே போட்டுறாங்க. அதனால் 3 பேர் சேர்ந்து தூக்கலான்னு இப்போ தான் முடிவு பண்ணுறாங்க. 3 பேர் அந்த மரத்தை தூக்க ஆரம்பித்த அடுத்த செகண்டே அந்த பேய்க்கு ஏதோ தெரியுது. அது நேரம் அவங்கள பார்த்து ஓடுது. இதை பார்க்குற ருயினும் ஏதோ தப்பாக இருக்குது, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பேய் அந்த மரத்து மேலே வந்து உட்காந்து அந்த மரத்தை தூக்கிட்டு போகிற 3 பேரையுமே தன்னோட முடியால் கழுத்தை சுற்றி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுது. அவங்க 3 பேருமே அங்கேயே காலி. இப்போ இந்த மரத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கும் போது பேசாமல் கைத்தை கட்டி இழுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ருயின் ஐடியா கொடுக்குறான். அவங்களும் அதே ஃபாலோ பண்ணி அந்த மரத்தை கொண்டு போய் சவப்பட்டி செய்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் இன்னும் 2 இருந்தாலும் சவப்பட்டி செய்ய முடியும்னு சொல்லிடுறாரு. நம்ம டெலிவரி பாய் வேஷம் போட்ட ஒருத்தர் இருப்பான்ல, அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க என்ன விதிமுறையை மீறினாங்கன்னு அந்த பேய் வந்து அவங்களை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம முரட்டாளே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த லேடி, என்னப்பா உங்களில் 3 பேர்த்த காணோம், இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த மலை கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் கும்பிட்டுட்டு தான் நாங்களாம் மரம் வெட்ட போவோம், நீங்கள் தான் அவசரப்பட்டு போயிட்டீங்க, நான் முதல்ல இதை சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்களாம் வெளியூருக்காரங்க, நான் சொன்னால் உங்களுக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முரட்டாலும் சாப்பிட்டுட்டு முதல் வேலையாக நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லவும் அந்த லேடி, அப்படின்னா நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அந்த கோயிலில் போய் கும்பிடும்போது ஒருத்தராக தான் போய் கும்பிடணுங்கிறது முன்னோர்கள் எழுதி வச்ச விதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த முன்னோர்களோட விதிமுறையை மீறினீங்கன்னா 3 பேருக்கு மேலே சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த லேடி. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ நம்ம சோடா அப்படி இருக்கான்ல, வேகமாக ஓடுறான், நான் தாண்டா ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பயந்து போய் வேண்டாம் நான் 2வது போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம லிங்கும் ருயினும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பீஸா டெலிவரி பண்ணுறவர் இருக்கார்ல, அவர் ஏன்பா அந்த பொம்பளை ஒன்று தானே போகணும்னு சொல்லிச்சு, நீ பாட்டுக்கு 2 பேராக போயிட்டு எல்லோரும் செத்து போயிட்டோம்னா எங்களெல்லாம் கொல்ல பார்க்குறியான்னு பயந்து அழுறாரு. ஆனால் ருயின் கேட்க மாட்டான். நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் 2 பேராக தான் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் கும்பிட்றாங்க. வெளியே இருக்கிறவங்களாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. 2 பேராக உள்ளே போயிட்டு எப்படி வரானுங்களும் தெரியலேன்ட்டு. ஆனால் இவங்க நார்மலாக வெளியே வரதை பார்த்த உடனே அவ்வளோ பேருக்குமே ஷாக் ஆயிடுது. நம்ம பொண்ணு இருக்கால, அவள் அந்த மொரட்டால் கிட்ட இவங்க 2 பேரையும் பார்த்தா நல்லா வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பீஸா டெலிவரி பண்ணுற ஆள் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு. உள்ளே போகும்போது இவன் மனுஷனாக போனால் வெளியே வரும்போது அவன் எதாவது வந்திருக்கான்னு யாருக்கு தெரியும், நானே கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக சேர்த்துட்ருக்கேன், என்னால் தான் இங்கே சாக முடியாது, நான் அந்த லேடி சொன்னாங்கல்ல அதுபடி தான் கேட்பேன், நான் யாரையும் உள்ளே கூட்டு போக மாட்டேன், நீங்களும் யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டு இந்த ஆள் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒத்தையில் போகிறாரு. யாரும் வராதிங்கன்னு கத்திக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மொரட்ட ஆள்கிட்ட உனக்கு பயமா இல்லைன்னு கேட்கும்போது மொரட்டாள் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம், ஈவன் செத்தா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாகலாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பீஸா டெலிவரி ஆள் உள்ளே போனால அவன் பயந்துக்கிட்டே வெளியே வரான், கீழெல்லாம் விழுந்து வர்றான். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணும் நம்ம மொரட்டாலும் 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட போகிறாங்க. இதை பின்னாடி இருக்கிற சோடா புட்டியும் நம்ம ஹூடியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே வர நம்ம பீஸா டெலிவரி ஆள் நேராக லிங்கு கிட்ட போய் நீ உள்ள என்னடா பார்த்த அப்படின்னு கேட்கும்போது சாதாரணமான சாமி சிலை தான் லிங்கு சொல்லவும், நான் பார்த்தது சாதாரணமாகவும் இல்லை, அது சாமி சிலையும் இல்லை அப்படிங்கிறாரு டெலிவரி பாய். இதை கேட்ட சோடா புட்டியும் ஹூடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு ஹூடியும் ஒத்துக்கிறான். அதே டைமில் உள்ளே போன கேயும் நம்ம மொரட்டாலும் வெளியே வர ஹூடியும் நம்ம சோடா புட்டியும் உள்ளே போகிறாங்க. அப்போது நம்ம பீஸா டெலிவரி ஆள் லிங்கு கிட்ட நான் அந்த பொம்பளை போய் பார்த்தப்பா, அவள் உள்ளே தான் இருக்கா, நான் என்ன பார்த்தேன்னு சொல்கிறேன் பாரு,
நான் நேராக உள்ளே போனேன் அப்படின்ட்டு இவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்காரு. கடவுளே கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றின்னு வேண்டிகிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே சாதாரணமான அந்த சாமி சிலை தான் இருக்குது. இவரும் அதை பயத்தோடையும் பக்தியோடையும் விழுந்து விழுந்து கும்பிட்றாரு. சாமி சாமி என்னை காப்பாற்றி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு கும்பிடும்போது திடீர்னு அந்த ஆள் பயந்து அப்படி ஜெர்க்காகி பின்னாடி போகிறாரு. என்னன்னு பார்த்தா அங்கே அந்த சாமி சிலை இல்லை. அந்த சாமி சிலை இருக்க வேண்டிய இடத்துல வெள்ளை கலர் கவனம் போட்டுட்டு முடிய நீளமாக தொங்க விட்டுட்டு அந்த பொம்பளை பேய் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து தான் இவர் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்திருப்பார். அதுக்கப்புறமா உள்ளே போகிற நம்ம சோடா புட்டியும் கூடியும் அவங்க 2 பேர் போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் பத்திரமா வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கும் எதுவுமே ஆகலை. ஆனால் அங்கே ஒரு அரமண்டை இருக்கான், அவன் மட்டும்தான் பாக்கி. அவன் ஒத்தையாக போகிறது தாண்டா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தாண்டா போவேன் அப்படின்னு அவன் தனியாக போகிறான். யார் பேச்சையும் கேட்கல. ஆனால் போனவன் கொஞ்ச நேரத்தில் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரான். அவனும் உள்ளே அந்த பேயை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே வர்றவன் 2-3 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறான். பின்னாடி இருந்து ஒரு முடி மட்டும் வந்து அவன் கழுத்தை போட்டு ஒரே இருக்கு. எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. கழுத்து இருக்குன்னு அவனை 2 செகண்டில் தரன்னு உள்ளே இழுத்து போட்டு அந்த பேய் அதுக்கு அடுத்து வெளியே வருது. பேயோட டார்கெட் ஃபுல்லாமே நம்ம பீஸா டெலிவரி ஆள் தான். அவரை விரட்டுது பேய். அவனும் ஓட பார்க்குறான். அவனால் முடியல. முடியை போட்டு அவனை பிடிச்சி லாக் பண்ணி அவன் மேலே ஏறி கழுத்தில் உட்காந்து 2 சுற்று ரங்கராட்டின மாதிரி கிருகிருன்னு சுற்றுது. அதுலேயே கழுத்து உடஞ்சி அவன் செத்து போகிறான். மற்ற யாருமே எதுவுமே பண்ண முடியாமல் பயத்தில் உறைஞ்சி போய் நிற்காங்க. இப்போ மீதி இருக்கிறது 6 பேர் தான். மொரட்டாள், கே பொண்ணு, சோடா புட்டி, ஹூடி, லிங்க்கு, ருயினு. இவங்க 6 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க மறுபடியும் வில்லேஜில் இருக்கிற அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ நம்ம மொரட்டாள் நம்ம ப்ரே பண்ணுறதுக்காக போனோம். 2 பேரை பலி கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியுது. ஆனால் அவன் நம்மகிட்ட சொல்லாமல் நம்மளை ஏமாத்துறான். நம்ம சாகட்டுன்னு விட்டுறான்னு சொல்லி ருயினா ஒரு மறைமுகமாக ஜாடமடையாக திட்டுறாரு. இதை கேட்ட லிங்க்கு அவன் சொல்ல வேண்டாம்னு நினச்சிருந்தா நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவன் சொன்னான், மற்றவங்க கேட்கல, இறந்துட்டாங்க. அதுக்கு அவன் எப்படி பொறுப்பாவன் வக்காலத்து வாங்குவோம்? தம்பி தேவையில்லாம நீ அவனுக்கு அவசரப்பட்டு வக்காலத்து வாங்காத. அவன் ஒன்ட்டையும் உண்மையாக இருக்க மாட்டான். ஒன்ட்டையும் நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்மூடித்தனமாக அவனை நம்புறதை நீ ஃபஸ்ட்டு நிப்பாட்டுன்னு சொல்லி மொரட்டாள் லிங்கை வான் பண்ணுறாரு. இதை கேட்ட ருயினே, நீ சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குனே வையே. அப்படி நான் எப்போவோ சாவி எடுத்துகிட்டு கதவை திறந்து இங்கேருந்து எப்போவோ போயிருப்பேன். உன்ட்ட உட்காந்து இப்படி பேசி விளக்கம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதோட நீங்கள் 2 பேர் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க? நீனும் இந்த கே பண்ணும் எப்போ பார்த்தாலும் குசுன்னு ஏதாவது பேசிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இதோட நீ 4வது நேரம் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிற. எதுக்காக 4வது நேரம் நீங்கள் வந்து அவனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கே பொண்ணு, நீங்கள் மட்டும் இங்கே வருவீங்க, 2 பேரும் பேசிக்கிடுவீங்க, பார்ட்னர் ஆகிடுவீங்க, மற்றவங்க பண்ணால் தப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மொரட்டாளே, நாங்கள் வெளியே இருந்து எங்களுக்கு பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதே டைமில் நம்ம சோடா புட்டி இருக்கான்ல, அவன் டீ குடிச்சிட்டு இருக்கான். டீயோ சூப்போ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட பவுலில் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது. திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஹூடி பொண்ணு இவன் கண்ணுக்கு மட்டும் பேய் மாதிரியே தெரியுதா. இதை பார்த்து இவன் பயந்துடுறான். அடுத்த செகண்டே அந்த பேய் மறுபடியும் ஹூடி பொண்ணாக மாறிடுறான். இந்த சோடா புட்டிக்கு ஒன்றுமே புரியல. இதே டைமில் நம்ம ருயினு லிங்க்கு கிட்ட ஏற்கனவே அந்த பேய் 6 பேரை சாப்பிட்டுருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆளை சாப்பிட்டா அதோட வயிறு ஃபுல்லாகிருன்னு வச்சுக்கோங்க. நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? அந்த ஒரு ஆளை கொடுத்தா நம்ம எல்லோரும் புடச்சிடலாம். நீ யாரை சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம லிங்க்கு கொஞ்ச நேரம் யோசிப்பான். அதுக்கப்புறம் என்னால் அப்படிலாம் சூஸ் பண்ண முடியாது, யாரையும் பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் தூங்க போயிடுறாங்க எல்லாருமே. ஆனால் தூக்கத்தில் கூட நம்ம லிங்க்குக்கு இவன் கேட்ட அந்த கேள்வி மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ஒரு ஆள் பலி கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு கனவு மாதிரி ஒன்று வருது. அதில் நம்ம லிங்க்கு அடிப்பட்டு இடிபாட்டுக்கு நடுவில் மாட்டிருக்கிற மாதிரியும் தெரியுது. அவன் அந்த கனவுல இருக்கும்போதே யாரோ ஒரு ஆள் வெளியே வந்து கதவை தட்டி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. கதவை திறங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அதனால நம்ம லிங்க் முழிச்சுக்கிறான். முழிச்சவன் எஞ்சி போய் கதவை திறக்கலான்னு போனால் நம்ம ஹூடி பொண்ணு தான் கதவை தட்டிட்டு இருக்கா. ஏன்னா சோடா புட்டி அவளை கொல்றதுக்காக கத்தியோட துரத்திட்டு வரான். லிங்க் கதவை திறந்து அந்த ஹூடி பொண்ணை காப்பாற்றிடுறான். சோடா புட்டியை வெளியவே அடைச்சிடறான். ஆனால் அந்த கதவை இருக்கிற கேப்லோடு எட்டி பார்த்த சோடா புட்டி லிங்க்கு அவளை நம்பாத, அவள் பேய், அவள் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லவும் நம்ம ருயினும் அந்த நேரத்தில் முடிச்சிடறான். டேய் ஒழுங்காக வெளியே ஓடி போயிரு, தேவையெல்லாம் பைத்திய மாதிரி புலம்பாத, என்கிட்ட அடிப்பட்டு சாவாதன்ட்டு சோடா புட்டியை விரட்டி விட சோடா புட்டி அங்கேருந்து அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் ருயினு லிங்க்கு கிட்ட அன்னைக்கு அந்த பேய் பொண்ணு வந்துச்சுல்ல, அது இந்த ஜன்னலை பார்த்தானு ஏதோ காமிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லும்போது லிங்க்கும் ஆமான்னு சொல்கிறான். அதனால் ருயின் அந்த ஜன்னலை திறந்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஜன்னலேருந்து பார்த்தா வெளியே இருக்கிற அந்த கிணறு நல்லா தெரியுது. அதே டைமில் நம்ம லிங்க் இருக்கான்ல, அவன் அந்த ஹூடி பொண்ணுக்கு ஏதோ காயம் பட்டிருக்கும் சோடா புட்டியால். அதுக்கு மருந்து போட்டுட்ருக்கான். மருந்து போட்டு முடிச்சுட்டு நம்ம ருயினை எங்கேன்னு தேடும்போது அவனை ஆளை காணோம். இந்த நடுராத்தில் இவன் எங்கடா போனான்னு தேடி பார்த்தா அந்த ஜன்னலோடு எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே இருந்து அந்த கிணத்தை பார்த்துருப்பான்ல, அந்த கிணறுக்கிட்ட போய் ருயின் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கான், அசையாமல் நின்றுட்டுருக்கான். இவனோடே என்னடா நடுராத்திரியில் குளிர்காய வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகும்போது நம்ம ருயின் சொல்கிறா, டே கிட்ட வராத என்கிட்ட தள்ளியேன்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேன் இவன் கேட்கும்போது என் கிட்ட வராதான்னு சொல்கிறேன்னு வேகமாக கத்துறான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணால் தெரியுது அந்த கிணத்துலேருந்து முடி வந்து நம்ம ருயினோட காலை மட்டும் பிடிச்சிருக்கு, அது அந்த பேய் தான் பிடிச்சிருக்கு. இதை பார்த்த லிங்க்கு அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக காத்துருன்னு சொல்லி வேகமாக உள்ளே ஓடுறான். உள்ளே போனவன் அங்கேருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வெளியே வரான்.
இவன் வர்ற வேகத்துக்கு கிணத்தை எட்டி பார்த்துட போகிறான்னு பயந்த நம்ம ருயினு கிணத்தை எட்டி பார்த்துறாத தூரத்துலேருந்து எதனாலும் பண்ணுன்னு சொல்லவும் தூரத்துலேருந்தே பந்தத்தை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுறான் லிங்கி. தீயை பார்த்த உடனே அந்த பேயும் முடியை காலில் இருந்து எடுத்துருது. இதான் கேப்புன்னு சொல்லி நம்ம ருயினை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு லிங்க் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரெண்டு பேருமே குடுக்குடுன்னு ஓடி போய் மறுபடியும் அந்த வீட்டு வாசல்லே விழுந்துடுறாங்க. அப்போ தான் ருயினு லிங்கி கிட்ட நான் வெளியே போகிற கதவை கண்டுபிடிச்சிட்டேன், அது அந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்குது, சாவி கிடச்ச உடனே நம்ம வெளியே போயிடலாம், சாவியை கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு சொல்லவும் அப்படியான்னு ஒரே லிங்கிக்கு சந்தோஷம். அப்புறம் லிங்கி எதுக்கு என்ன கிணத்துக்கிட்ட வர வேண்டான்னு கத்துனேன்னு சொல்லி ருயின் கிட்ட கேட்கும்போது ஆமாம் கிணத்தை 2 பேர் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் என்னடா பழமொழி இது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கிணத்தை 2 பேர் எட்டி பார்க்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே தனியாக போகக்கூடாதுன்னெலாம் பழமொழி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லிங்க் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், இதை நான் வெளியே வச்சே கொடுக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியல, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கயிற்றுல மோதிர மாதிரி கொடுத்துருக்கு, அதை கொடுக்குறான். வெளியே வச்சேவான்னு லிங்க்கும் குழப்பமாக கேட்டுட்ருக்கான். ஆனால் ருயின் அதெல்லாம் கண்டுக்கல, இது ரொம்ப முக்கியமானது, இதை எப்பவும் உன் கூடையே வச்சுக்கோ, தயவு செஞ்சு தொலைச்சிடாதான்னு சொல்லி கொடுக்கவும் நம்ம லிங்க்கும் அதை கழுத்தில் மாட்டிக்கிறான். இப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாளும் ஆகுது. இன்றைக்கும் நீங்கள் மரம் வெட்ட போகிறீங்களான்னு அந்த லேடி கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் இன்னும் 2 மரம் வெட்டினா தான் சவப்பட்டி செய்ய முடியும்னு நம்ம கேட்போன்னு சொல்கிறா. அப்படின்னா நீங்கள் இப்போ 6 பேர் இருக்கீங்க, 3 பேராக 2 குரூப்பாக பிரிஞ்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு மரக்கட்டையை வெட்டி ஈஸியாக கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி இந்த லேடி ஐடியா கொடுக்காங்க. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற ருயினு 3 பேர் மரத்தை பிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஏதோ நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா 6 பேரும் சேர்ந்து மலைக்கு போய் மரத்தை வெட்டுறாங்க. லிங்க் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வெட்டுறான், ருயின் சும்மாவே இருக்கிறான். இதனால் லிங்க் ஏன்டா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது எனக்கு ஒருத்தனை காப்பாற்ற போய் அடிபட்டுருச்சுன்னு மறுபடியும் அந்த காயத்தை பிடிச்சி சீன் போடுறான். அதுக்கப்புறமா லிங்க்கும் ருயினும் கைத்தை கட்டி அந்த மரத்தை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஹூடி பொண்ணு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது வேண்டாம் கிட்ட வராதன்னு சொல்லி நம்ம ருயின் தடுக்கிறான். எதுக்குடா அப்படி தடுக்கிற, அவன் வந்தால் நம்ம ஈஸி தானேன்னு சொல்லி நம்ம லிங்க் கேட்கும்போது 3 பேராக சேர்ந்து மரத்தை தூக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குன்னு மறுபடியும் ஏதோ ஒரு பழமொழி சொல்கிறான். லிங்குக்கு ஒன்றுமே புரியல. இதே டைமில் நம்ம மொரட்டாலும் சோடாபுட்டியும் ஒரு மரத்தை இழுத்துட்டு போகிறாங்க. சோடாபுட்டி தெரியாமல் கால் தவறி கீழே விழ அங்கே எதையோ பார்த்து பயந்து நடுங்கிறான். பார்த்தா ஹூடி பொண்ணோட டெட் பாடி அங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம சோடாபுட்டிக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டான், நான் எனக்கு தெரியும் இவள் மனுஷியே கிடையாது, இவள் ஆல்ரெடி செத்துட்டா, அப்போ இங்கே இருக்கிறது பேய்தான்னு சொல்லி இன்றைக்கி உன்னை போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி மரம் வெட்ட வந்து அந்த கோடாளி எடுத்துகிட்டு நேராக நம்ம ஹூடி பண்ண பார்த்து பாய ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலைக்கு லிங்க் உள்ளே புந்து சோடாபுட்டியை தடுத்துடுறான். இதனால் சோடாபுட்டிக்கு பயங்கரமான கோபம், ஒழுங்காக விலகி போயிரு இல்லை ஒன்றையும் சேர்த்தா கூட வெட்டிடும்னு சொல்லி மறுபடியும் வெட்ட வரும்போது ருயின் இப்போ உள்ளே பூந்து ராட்சிக்கரன் மாதிரி நெஞ்சிலே மிதிக்க சோடாபுட்டி அப்படியே பறந்து போய் கீழே விழுறான். நம்ம மொரட்டாலும் சோடாபுட்டி கிட்ட இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிட்டினா நானே ஒன்று அடிச்சு கொண்டுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சோடாபுட்டி நான் இப்போ தான் அவளோட டெட் பாடி அங்கே பார்த்தேன், கண்டிப்பாக அவள் மனுஷி கிடையாது, ஒவ்வொரு பேய் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஹூடி பொண்ணு டேய் நான் உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னும் சாவவே இல்லைன்னு பயப்படுறான். ஆனால் சோடாபுட்டி கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம லிங்க் ருயினோ டேய் நீ பார்த்தது டெட் பாடியே கிடையாது, அது வெறும் கல் தான், ஒழுங்காக நல்லா பாருன்னு சொல்லவும் இவன் மறுபடியும் போய் பார்த்தா அது வெறும் கல்லாக தான் இருக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. நான் இப்போ ஒரு டெட் பாடியை பார்த்தேன்னு சோடாபுட்டி எவ்வளோ கதறியும் யாருமே கேட்கல. இவங்களும் அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு சவப்பட்டி செய்கிறவரை பார்க்க வராங்க. சவப்பட்டி செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்கும்போது அவர் நான் 3 நாள்னு சொன்னால் 3 நாள் தான், கூடவும் ஆகாது குறையவும் ஆகாது. அதோட நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த சவப்பட்டி செய்கிறதுலே குறியாக இருக்கீங்க, முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றிக்க வழி பாருங்க, ஏன்னா அந்த பேய் பொண்ணு இன்னும் பசியோடு தான் இருக்கா, உங்கள் எல்லாரையும் அவன் சாப்பிட்டான்னா இந்த சவப்பட்டி செஞ்சு நான் யார்கிட்ட கொடுப்பேன், எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. அப்போ நம்ம லிங்க் அந்த சவப்பட்டி செய்கிறவர்கிட்ட அந்த பேய் பொண்ணு இருக்கால அவள் உயிரோடு இருக்கிற பொருட்களை மட்டும் தான் சாப்பிடுவாளா இல்லை செத்து போன டெட் பாடியெல்லாம் கூட சாப்பிடுவாளான்னு கேட்கும்போது இந்த சவப்பட்டி செய்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் அவளுக்கு கொடுக்குற வரைக்கும் அவள் எதனாலும் திம்பா, உயிரோடு இருக்கிறது செத்ததெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயிறு ஃபுல்லாக முன்னாடி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ருயினே சவப்பட்டி செய்கிறக்கிட்ட வரான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லவுமே இவருக்கு பயமாயிருது, ஏன்னா இவன் ஒரு கோளாறுன்னு அவருக்கு தெரியும். இவன் வந்து நீங்கள் இப்போ சவப்பட்டி செய்கிறீங்கல்ல, இதுக்கும் நாங்கள் தேடிட்டு இருக்கிற சாவிக்கும் சம்மந்தம் இருக்கா, அந்த சாவி இந்த சவப்பட்டிக்குள்ளே தான் இருக்குமான்னு கேட்கும்போது அவரும் இவன் மேலே இருக்கிற பயத்தில் ஆமாம் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் நம்ம சோடாபுட்டி மட்டும் கொஞ்சம் பின்னாடியே நின்று முறைச்சி ஹூடி பொண்ணே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் பேயின்னு இவன் உறுதியாக நம்புறான். அவனுக்கு கண்ணில் ஒரு கோடாலியும் படுது, இதை வச்சு இவளை எப்படியாவது கொண்டுற வேண்டியான்னு சொல்லி கோடாலி எடுத்துகிட்டு வேகமாக ஹூடி பொண்ணை நோக்கி வெட்டுறதுக்கு வரான். நல்ல வேலை லிங்க் காப்பாற்றிடுறான். இந்த ஹூடி பொண்ணும் இவன்ட்டு தப்பிக்கிறதுக்காக நேரம் அந்த லேடி கிட்ட ஓடிடுது. அந்த லேடி இங்கே பாரு, நாங்கள் இந்த ஓனாயெல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது அந்த கிணத்துக்குள்ளே தான் போய் ஒளிவோம், நீனும் அங்கேயே போய் ஒளிஞ்சிக்கோன்னு இந்த ஹூடி பொண்ணுக்கு ஐடியா கொடுக்க, ஹூடி பொண்ணு கிணத்துக்கிட்ட போவ கோடாலியை தூக்கிட்டு நம்ம சோடாபுட்டியும் வரட்ட 2 பேரும் கோடாலியை வச்சு சண்டை போடுறாங்க. அந்த டைமில் 2 பேரும் அறியாத்தனமாக கிணத்தை ஜோடியாக எட்டி பார்த்துடுறாங்க.
ருயின் பார்க்காதீங்கன்னு கத்துறான். இவங்களும் திரும்பி ருயினை பார்க்குறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே 2 முடி வருது, 2 பேர் கழுத்தையும் பிடிக்குது. கிணத்துக்குள்ளே அவங்கள அப்படியே தலைகளை எடுத்துகிட்டு போயிடுது. அந்த இடத்துலயே அந்த 2 பேருமே காலி. சோடா புட்டியும் காலி, ஹூடி பொண்ணும் காலி. இவன் நம்ம லிங்க்கு காப்பாற்றுறதுக்கு ஓடுறான். ஆனால் நம்ம முரட்டால் தடுக்கிறாரு. வேண்டாம், அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க, இவன் நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாத சோகத்தில் லிங்க் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். ருயின் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட வேண்டாம், நான் தனியாக இருக்கணும், என்னை ஆளை விடுன்னு சொல்லவும் ருயின் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அப்போ முரட்டாள் அங்கே சாப்பிட்றதுக்காக வராரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ருயின் கிட்ட, என்னை பார்த்தா உனக்கு இதயமே இல்லாத மாதிரி தெரியும், ஏன்னா இந்த நேரத்தில் கூட நான் சாப்பிட்றேன் பார்த்தியா, அதோட நீ ஹெல்ப் பண்ண போகும்போது நான் உன்னை தடுத்துட்டேன், நானும் ஹெல்ப் பண்ணலை, உன்னையும் ஹெல்ப் பண்ண விடலை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ என்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அவரோட கையில் நிறைய தழும்பும் இருக்குது. நீ அப்படி நினைக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பேர்த்த காப்பாற்றிருக்கேன். அப்படி காப்பாற்றினவங்களில் நிறைய பேர் ஏமாத்துக்காரங்க, பொய் சொல்கிறவங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களாம் நான் காப்பாற்றினதுக்கப்புறம் ஏன் முதுகுலே குத்துற நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களாம் மனுஷங்க லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது, அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. ஆனால் நீ ரொம்ப நல்லவன், உன் மனசில் நிறைய இறக்கம் இருக்குது, அடுத்தவங்களுக்காக நீ பரிதாபப்படுற. ஆனால் ஒன்னாலையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் சாகுறாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒன்னாலேயோ என்னாலேயோ ஏன் கடவுளாலேயோ கூட முடியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து தப்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிங்க் சொல்கிறான், என்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, ஆனால் என் கூட இருக்கிற, என் பக்கத்தில் இருக்கிற என்னோட நண்பர்களை மட்டுமாவது நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம முரட்டாளே, நானும் ஒன்னே மாதிரி தான் நினச்சேன், ஆனால் இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டத்தினால இப்படி மாறிட்டேன், நீனும் என்னே மாதிரி கடைசியில் மாறாமல் இதே மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்ற நினச்சாலும் அவனும் சாப்பிடணும், தூங்கணும், அப்போ தான் உயிரோடு இருப்பான். நீ இப்படி பட்டினியை கிடக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த ட்ரிங்கை மட்டுமாவது குடின்னு சொல்லி ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு சூப் மாதிரி இருக்குது. சரி, நம்ம லிங்க்கும் அதை குடிக்கலான்னு குடித்தா அது ஏதோ பொட்ட சாராயம் போல், அதை குடித்த உடனே வயிறு வாயெல்லாம் எரியுது. லிங்கால் அதை தாங்க முடியல. அடா பாவி டேய், இவெல்லாம் நல்லா தாண்டா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த, கடைசியில் இப்படி ஒரு ஆப்போசிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.